2 வாரத்துக்கு முன்னாடி திருமணமான புது மாப்பிள்ளை நலங்கு வச்ச மஞ்சள் காயறதுக்குள்ள துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி இருக்கிறார். கல்யாணத்துக்கு வந்த மொய்ப்பணத்தை வச்சே கணவனை கொலை செய்த மனைவியின் பகீர் பின்னணி என்ன? கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட்டில் கப்பல் ஊழியரை அவரது மனைவியே கொலை செய்து ட்ரம்முக்குள் உடலை வைத்திருந்தது ஒட்டுமொத்த வட இந்தியாவையும் தூக்கியது. தனது எக்ஸ் லவ்வரோடு மீண்டும் கள்ளக்காதலில் விழுந்ததால் இந்த படுபயங்கரம் அரங்கேறி இருந்தது. இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் அதே மாநிலத்தில் மற்றொரு படுபயங்கரம் அரங்கேறி இருக்கிறது. காதலை பிரித்து வேறு ஒருவரோடு திருமணம் செய்து வைத்ததால் தாலி கட்டிய 2 வாரத்தில் கணவனுக்கு சமாதி கட்டி இருக்கிறார் இந்த புதுமண பெண். உத்தரப்பிரதேச மாநிலம் ஔரையா மாவட்டத்தில் உள்ள இரு குக்கிராமத்தைச் சேர்ந்தவர் திலீப். கூலி வேலை செய்து வந்த திலீப்புக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரகதி யாதவ் என்ற பெண்ணிற்கும் கடந்த மார்ச் 5ஆம் தேதி திருமணம் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி பட்ட பகலில் திலீப் குண்டடிப்பட்ட நிலையில் வயல்வெளியில் விழுந்து கிடந்திருக்கிறார். இதை பார்த்து அதிர்ந்து போன மக்கள் திலீப்பை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். ஒரு சில நாட்களிலேயே திலீப் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் நடந்திருப்பது கொலைதான் என்று தெரிய வந்திருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன் திருமணமானவரை சுட்டுக் கொலை செய்யும் அளவுக்கு யார் இவ்வளவு கொலைவெறியோடு இருந்திருப்பார்கள் என்று போலீசார் துப்பு துலக்க தொடங்கினர். திலீப் சம்பவத்தன்று ஒரு பைக்கில் செல்லும் சிசிடிவி காட்சி போலீசார் கண்ணில் சிக்கியிருக்கிறது. அவரை பைக்கில் அழைத்துச் சென்ற நபர் அனுராஜ் யாதவ் என்பதை அடையாளம் கண்ட போலீசார் அவரை அப்படியே காவல் நிலையத்திற்கு தூக்கி வந்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் பாலிவுட் சினிமாவை மிஞ்சும் ஒரு பகீர் கதை வெளிவந்திருக்கிறது. கைதான அனுராக் யாதவ் வெறும் அம்புதான். அதை எய்தவர் வேறு யாருமல்ல, கொல்லப்பட்ட திலீப்பின் புது மனைவி பிரகதி யாதவ். உண்மையில் திலீப்பிற்கும் பிரகதிக்கும் நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம். அந்த திருமணத்தில் பிரகதிக்கு துளியும் விருப்பம் இல்லை. அது அவரது கல்யாண போட்டோவை பார்த்தாலே தெரியும். ஏனென்றால் அவரது இதயம் முழுக்க குடியிருந்தவர் அனுராக் யாதவ். ஆம், கிட்டத்தட்ட அனுராகும் பிரகதியும் 4 வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இவர்கள் விவகாரம் வீட்டிற்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் குதித்து போன பிரகதியின் பெற்றோர் மகளுக்கு அவசரமாக ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்தான் திலீப். பிரகதியின் எதிர்ப்பையும் மீறி திலீப் திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பிரகதி திலீப்பை தீர்த்து கட்ட ஒரு கொடூர திட்டத்தை போட்டிருக்கிறார். இதற்கு காதலன் அனுராகும் சம்மதிக்கவே இருவரும் சேர்ந்து ராம்ஜி என்ற கொலையாளியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்காக கல்யாணத்தில் வந்த மொய்ப்பணத்தில் இருந்து 2 லட்சம் ரூபாயை எடுத்து ராம்ஜிக்கு ஃபீஸாகவும் கொடுத்திருக்கிறார் பிரகதி யாதவ். சம்பவத்தன்று அனுராகும் ராம்ஜியும் திலீப்பை காட்டுப்பகுதிக்கு கடத்திச் சென்று தாக்கியிருக்கிறார்கள். பின்னர் அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து புலன் விசாரணையை முடித்த போலீசார் கொலைக்கு மூளையாக செயல்பட்ட பிரகதி யாதவ், அவரது காதலன் அனுராக் யாதவ் மற்றும் ராம்ஜி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 3000 ரூபாய் பணம் மற்றும் ஒரு நாட்டு துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.